హిట్ మళ్ళీ హిట్ 2000 రూపాయలు క్యాష్ వచ్చిందన్న 2000 రూపాయలు కోట్లు ఖచ్చితంగా వస్తాయి బ్లాక్ బస్టర్ అన్న అసలు తిరిగేలేదు నా సినిమాకి చదువుతున్నా కన్నా 2000 రూపాయలు కోట్లు వస్తాయి సార్ చదువుతున్నాగా 2000 కోట్లు తగ్గ పక్క దేవరా కన్నది దాడి బస్సులు ఏ సినిమా రాదు అది అన్నా రెబల్ స్టార్ జై రామ్ స్టార్ జై రామ్ స్టార్ జై రామ్ స్టార్ అని చెప్తున్నా వేరే లెవెల్ అన్న వేరే లెవెల్ పక్క హిట్ అసలు బ్లాక్ బస్టర్ 2000 రూపాయల కోట్లు పక్కా అన్న படம் பரவாயில்ல ப்ரோ, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது படம். பாகுபலியோட இது வேறு லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஸ்லோ, செகண்ட் ஹாஃபில் பயங்கரம் மிரட்டிட்டாங்க. கமல் லாஸ்ட் ரிவ்யூ தான், அவரோட ஃபுல் பாடியை காட்டுவாங்க இன்ட்ரோலுக்கு அப்புறம். பயங்கரமாக இல்லை, அதை விட எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது, பயங்கரமாக இல்லை உண்மையுமே சீரியஸ். ஆமாம் கண்டிப்பாக அந்த கான்செப்ட் தான் ஃபுல்லாகவே கொண்டு வந்துருக்காங்க. டெக்னாலஜிலாம் வேறு லெவலில் காட்டிருக்காங்க. பயங்கரமாக புரியல ப்ரோ. மியூசிக்லாம் பரவாயில்ல, ஓகே. ஏன்னா பிஜிஎம் மட்டும்தான் அதில் ஓகே, சாங்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம் பார்ட் 2 போட்டாங்க லீடு. ஆமாம் கமல் லாஸ்ட்டில் இனிமேல் தான் ஃபைட்டு, செகண்ட் பார்ட் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் வந்து கமலை காமிச்சு ரொம்ப இது பண்ணிட்டாங்க. பிரபாஸ் வந்து கர்ணன்ற கேரக்டரில் சூப்பராக காமிச்சிட்டாங்க. கூஸ் பம்ப்ஸ் அந்த சீமெல்லாம். பார்ட் 2 வந்து சினிமாட்டிக் யூஸ் மாதிரி பண்ணிட்டாங்க, இதை சினிமாட்டிக் யூஸ் மாதிரி பண்ணிட்டாங்க. பார்ட் 2 வந்து ரொம்ப எக்ஸ்பிரஷன் நல்லா இருந்திருக்கு. பார்ட் 2 வந்து வெயிட்டிங்கில் இருக்கும். கமலை செம்ம மாசாக காமிச்சிட்டாங்க. கமல் எந்த அளவுக்கு வராரு, ஒரு ஃபுல்லாக பார்க்குற மாதிரி வராரு? ஃபுல்லாக இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வராரு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் கிளைமேக்ஸில் தான் வராரு. அதுவும் வந்து அந்த ஒரு சீரம் மாதிரி கொடுக்குறாங்க. சீரம் வந்து உடம்பு வந்து அப்படியே ஒரு மாதிரியாக பவர்ஃபுல்லாக காட்டுறாங்க. பார்ட் 2 வந்து லீடிங்கில் வந்து அதை காட்டுவாங்க பவர்ஃபுல்லாக. ரொம்ப மியூசிக் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஓகே தான் இருந்துச்சு, ரெண்டாவது ஹாஃபில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பாடு, அவ்வளோ தான். படம் கிராஃபிக்ஸ் என்ன விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ, அதனால் குறை சொல்லுறது நல்லா இருக்குது படம். வந்து ஸ்டோரி வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன் ப்ரோ. இந்த ட்ரெண்ட் சூட் சேனலில் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த கல்கி எப்படி வந்து ஆரம்ப மகாபாரதத்துலேருந்து எனக்கு சொன்னாங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் அந்த படம் தான் இது. ஸோ அதோட அது பார்த்தீங்கன்னா இது புரியும் உங்களுக்கு. இது எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே. அவங்க மகாபாரதோட கதையிலேருந்தே பாதி கல்கி சீனாக எடுத்திருக்காங்க இதில். கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ, ஒரு குறையும் இல்லை. எல்லாமே வந்து என்னென்னா கொஞ்சம் படம் வந்து மேட் மேக்ஸ் ஃபியூரியஸாக மேட் மேக்ஸ் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் இது பண்ண மாதிரி இருக்குது இந்த விஎக்ஸ்எஸ் மட்டும். மற்றதெல்லாம் ஓகே ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாம், ஒர்த்து தான். லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஒர்த்துனா, கிளைமேக்ஸ் செம்ம ஒர்த்துனா. கமல் சார் அதுக்கு மேலே கிளைமேக்ஸ் இன்னும் ஒர்த்தாக இருந்தது கமலுக்கு. அமிதாப் பச்சன் நிறைய பேர் கேமியோ 2-3 பேர் இருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. துல்கர் சல்மான் இருந்தார், விஜய் தேவர்கொண்டா இருந்தாங்க, நல்லா இருந்தது. கேமியோ நல்லா இருந்தது. மியூசிக் செம்மங்க, லாஸ்ட்லாம் கூஸ் பம்ப் சீன்ஸ் நிறைய மியூசிக் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஜிகர் தண்டா அந்த மியூசிக் வந்தது, ஆனால் லாஸ்ட்டில் செம்மையாக இருந்தது மியூசிக், கூஸ் பம்பாக முடிச்சிட்டாங்க. இதில் ஹாலிவுட்டோடு மேலே இருக்குது, நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் செம்மையாக இருந்துச்சுண்ணா படம். லாஸ்ட் சீன்னா கமல்ஹாசன் பயமாக பண்ணிட்டாப்புல. பிரபாஸ் செம்மையாக இருந்துச்சு. பாகுபலி அவ்வளோக்கு நல்ல கிராஃபிக்கு, ராஜமௌலிலாம் வராரு, நல்லா இருக்குது படம். சரி பாஸ் ரெண்டுமே ஈக்குவலாக பண்ணி எடுத்துருக்காங்க. நிறைய கேமியோஸ் இருக்குது உள்ள ப்ரோ. கமல் இன்ட்ரோ செம்மையாக இருந்தது ப்ரோ. ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் வராது. ஃபஸ்ட்லேயும் செம்மையாக இருந்தது, லாஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. நல்ல சீன் வரும்போது கண்டினியூஷன் போட்டு விட்டான். மியூசிக்லாம் செம்மையாக இருந்ததுண்ணா. கதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு ப்ரோ. ஆனால் இந்த பாட்டாக நிறைய பண்ணி வச்சுருக்கானுங்க. அடுத்த பாட்டாக பார்த்தா தான் புரியும் போல இருக்குது. ஹாலிவுட் ரேஞ்ச், ஹாலிவுட் கிராஃபிக் மாறும், ஈக்குவலாக வருதுண்ணா. எல்லாமே பார்க்கலாம், நல்லா நல்லா இருக்கும், பார்க்கலாம். காசுக்கு நல்லா ஒர்த்து, பார்க்கலாம். படம் வந்து நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ ப்ரோ, பட் செகண்ட் ஹாஃப் ஆண்டவர் லாஸ்ட்டில் தூக்கி சொல்லிட்டார். அவர் நல்லா பண்ணியிருக்காரு, சீரியஸ்லி செம்மையாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது படம், ஒன் டைம் வாட்சபிள், நல்லா ப்ரோ. நல்லா இருக்குது படம்னா ப்ரோ. லேக்லாம் ஆகலை, கரெக்டாக போகுது. ஆனால் என்ன ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறாங்க, இன்டர்வல் எடுத்துனாங்க. செகண்ட் வந்து இன்டர்வல் கழிச்சு கொஞ்சம் நல்லா போகும், பார்த்தா கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, திரும்பி கொஞ்சம் இதுவாக இருந்தாங்க. கிளைமேக்ஸ் பார்க்கலாம், மஸ்ட் வாட்ச், நல்லா இருக்கும். ஓகே, ஹாலிவுட்ல இருந்தால் இருக்கு படம். எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோட நல்லா தான் இருக்குது. யாரு ப்ரோ? ஆண்டவர் கரெக்டாக ப்ரோ.
2 ஹீரோயினும் சூப்பர் ப்ரோ. ஓவரால் சூப்பர் 10/30. ஃபர்ஸ்ட் ஆஃப் தானே மைனஸ். ரொம்ப பிரபாஸ் என்ட்ரி கொஞ்சம் லேட்டு, கொஞ்சம் கதையும் டெக்னிக்கலாக கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்ட்ரக்சரே அந்த கதை சொல்ல வரதே லேட்டாக தான் சொல்ல வராங்க. அது ஒரு சின்ன லேகு, மற்றபடி எல்லாம் பெஸ்ட்டு தான், எல்லாமே சூப்பர் தான். கேமியோ சூப்பர் தான், அதுதான் ஒர்த்து, அதுதான் கொடுத்த காசுக்காக தான் ஒர்த்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே காமிக்கிறாங்க, செகண்ட் ஹாஃபில் சூப்பராக அதை முடிச்சிருக்காங்க. இப்போ யூனிவர்ஸ் இதுக்காக தான் சொல்லியிருக்காங்க, கல்கி யூனிவர்ஸ், அதுக்கு ரொம்ப வெயிட்டிங் தான். இப்போ பார்ட் 2க்கு ரொம்ப வெயிட்டிங். மியூசிக் வைஸ் சந்தோஷ் நேஷன் இன்னும் டெக்னிக்கலாக கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம்ண்ணா. நிறையா கேரக்டர்ஸ் இருக்குது. பைரவா பிரபாஸ்கான பீஜம் நல்லா பண்ணியிருக்காரு. அமிதாப் பச்சன், தீபிகோன்னு நிறையா இன்னும் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்குலாம் இன்னும் நல்லா ஒரு பீஜம் கொடுத்துருக்கலாம். அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். கதை இன்னும் டெக்னிக்கலாக ஸ்நாக் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ட்விஸ்ட் டர்ன்ஸ் அந்த மாதிரி கூட வச்சுருக்கலாம். அது இல்லாதது கொஞ்சம் இருந்துச்சு. பட் படம் 60 to 70% ஒர்த்து தான், நல்லா இருந்துச்சு. 3 அதான் ஃபஸ்ட் ஹாஃப் லேக்ண்ணா. செகண்ட் ஹாஃபில் நல்லா நம்மளால் உட்காந்து பார்க்க முடியும். ஃபஸ்ட் ஹாஃப் உட்காந்து முடியல. செகண்ட் ஹாஃப்லையுமே ஒரு 10 minutes ஆஃப்டர் இன்ட்ரோலுக்கு எடுத்து 10 minutes அப்புறம் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. எங்கே போகுது என்ன நடக்குதுன்னே ஃபஸ்ட் ஹாஃபில் தெரியுது. செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் தானே பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா விஎஃப்எக்ஸ் தான். கிராண்டி அது விஎஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது அந்த புஜிகா சொல்லியிருந்தாங்களே, அதுவும் நல்லா சூப்பராக இருக்குது. கீர்த்தி சுரேஷ் தான் அதுக்கு இது பண்ணியிருக்காங்க, வாய்ஸ் டப்பிங் பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்த விஎஃப்எக்ஸ் ஃபஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு விஎஃப்எக்ஸு, டிஐ ஒர்க்கு, எடிட்டிங்கு எல்லாமே அதெல்லாம் டாப் நாச்சாக பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் அவர் தெலுங்கு ஆடியன்ஸில் பார்க்கும்போது அவர் ஓன் வாய்ஸில் கொஞ்சம் இதுவாக தெரியலாம். ஆனால் இங்கே இன்னமும் பெட்டர் பண்ணலாம். இன்னும் அடுத்தடுத்த படத்தில் இன்னும் பெட்டர்மெண்ட் பார்க்கலாம். ஆனால் இது வரைக்கும் அந்த ஆதி புதுஷ் ராதேஷாமுக்கு இது ரொம்ப பரவாயில்ல ஆக்டிங். பாகுபலி வந்து அது ஒரு ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்துனா இது சொல்லலாம், கண்டிப்பாக இதை சொல்லலாம். கல்கி